ஹலோ! பர்த்டேக்கு இன்னைக்கு சம்மர் பார்ட்டி ஸ்கூல்ல. ஸோ, அதனால செம்ம டயர்டா வீட்டுக்கு வந்தா, நானுமே ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு ஒரு பேட் டே அப்படின்னு எனக்கும் சொல்லலாம். வந்ததும் அவள ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு, மில்க் குடுத்துட்டு, நான் என்னோட சிம்பிளான டின்னர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா பீட்ரூட் தோசை பண்ணேன். அதுக்கு ஜஸ்ட்டு ரவால பீட்ரூட், கிரீக் யோகர்ட் அண்ட் கொஞ்சமா ஜிஞ்சர் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சில நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ரைஸ் ஃப்ளார் அண்ட் ராகி போட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இன்றைக்கி பர்த்டேக்கு பிடிச்ச ப்ரான்ஸ் கறி அண்ட் கோகனட் மில்க் போட்டு, எனக்கு கோகனட் மில்க் போட்டால் ரொம்பவே பிடிக்கும். நார்மலாக நம்ம கோகனட் ஆயிலில் சோம்பு போட்டுட்டு ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணலாம். வாட்டர் ஆட் பண்ண வேணாம், நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவே போதும். ஃபைனலாக ப்ரான்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் கோகனட் மில்க் போட்டு கை நிறைய கொத்தமல்லி போட்டு ஸ்டாப் பண்ணால் சூப்பரான ப்ரான்ஸ் கறி ரெடி ஆயிரும். அடிப்பொலியாக இருக்கும் தோசாக்கு. எங்களோட சிம்பிளான டின்னர் ரெடி. நான் எப்படி இந்த டேயை மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சேன். பட் சூப்பராக மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். See you soon. Bye.